Hey guys, welcome to channel. This is Praveen once again. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்கனாமிக்ஸ் லாஸ்ட் 3.5 days 7th ஆஃப்டர்நூன்ல இருந்து 10th full day 11th வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எக்கனாமிக் எக்ஸாமினேஷன். இந்த 3.5 days எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி how to score maximum marks and how to prepare for these 3.5 days. இந்த 3.5 days எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்னா நம்ம கண்டிப்பாக மேக்ஸிமம் 80 மார்க்ஸ் மேலே எடுக்க முடியும். அது ஒரு சின்ன டைம் டேபிள். இப்போது நம்ம 7th அன்னைக்கு நம்மளுக்கு காமர்ஸ் எக்ஸாம் முடியுது. ஸோ 7th அன்னைக்கு முடித்தோடனே ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், 3 நாள் இருக்குது எக்கனாமிக்ஸ்னால் கைஸ் தட்ஸ் அ பிளெண்டர் யூ ஆர் கோயிங் டு டூ. அது பெரிய தப்பு பண்ண போகிறீங்க. ஸோ 7th நீங்கள் வந்த உடனே ஆஃப்டர்நூன் எக்ஸாம் முடிஞ்ச உடனே யூ கேன் டேக் 2 hours 3 hours பிரேக். மேக்ஸிமம் ஈவினிங் உட்காந்துருங்க எக்கனாமிக்ஸ் படிக்க. ஏன்னா திஸ் டைம் யூ பீப்புள் ஆர் வெரி லக்கி தட் உங்களுக்கு 3 நாள் எக்கனாமிக்ஸ் கொண்டி 3 நாள் கிடைக்குது. ஸோ யூ ஷுட் யூட்டிலைஸ் த டைம் வெரி மச் எஃபெக்டிவ்லி. ஸோ 7th அன்னைக்கு என்ன பண்ணலாம்? ஸோ 7th ஈவினிங் ஈஸியாக இருக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 7th ஈவினிங் என்னோட டைம் டேபிள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock ஸ்டார்ட் பண்ணலாம். 5 to 8 என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து 6th சாப்டர் வரைக்கும் 1 mark புக் பேக்கும் சுராஸ் அடிஷ்னல் கொஸ்டின்ஸும் சுராஸ் கைடில் அடிஷ்னல் கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். இந்த இப்போ பார்க்குறப்போ என்ன ஆகும்னா எடுத்தவொன்னா நான் 5 marks படிக்கிறேன்னா உங்களுக்கு அது இட் வில் பி லிட்டில் டஃப். ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் ப்ரிப்பேர் 1 mark ஃபார் from first chapter to 6th chapter. So you will feel little better and இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நீங்கள் ஓரளவுக்கு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலும் அதிகமாக ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், நீ 5 to 8 வரைக்கும் ஃபஸ்ட் 6 chapters படிச்சுட்டு அன்றைக்கே 8 to 9 நைட் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு 9 to 10 o'clock அந்த 6 chapters திருப்பியும் ரிவைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எஸ். கம்மிங் டு 8th March என்ன பண்ணலாம்? 7th நம்ம 6 chapters 1 mark கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 8th என்ன பண்ணலாம்? 8th ஏர்லி மார்னிங் கைஸ். நம்மளுக்கு 3 நாள் இருக்குது. அந்த சோம்பேறித்தனம் அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா அந்த 3 நாள் நம்ம கரெக்டாக படித்தோன்னா கண்டிப்பாக 85 மேலே எடுக்கலாம் 90 மார்க்ஸ்க்கு. ஸோ 8th சீக்கிரமாக எழுந்திரிச்சு 6 to 8 7th சாப்டர்லேருந்து 12th சாப்டர் வரைக்கும் 1 mark கம்ப்ளீட்டாக படிச்சிடலாம். எது படிக்கணும்? சூராஸ் கைடோட புக் பேக் அடிஷ்னல் கொஸ்டின்ஸும் நம்மளோட டெக்ஸ்ட் புக்கோட புக் பேக்கும் படிச்சிடலாம். ஸோ 8 o'clock நான் 8th மார்னிங் 8 o'clock நான் என்ன ப்ரிப்பேர் ஆகிருக்கேன்னா 1 marks கம்ப்ளீட் 12 chapters ப்ரிப்பேர் ஆகிருக்கும். ஸோ எனக்கு அங்கேயே கான்ஃபிடென்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும், மேக்ஸிமம் இருக்கும். ஸோ கம்மிங் டு 8 o'clock அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 9 o'clockலேருந்து 10 o'clock லெட்ஸ் டூ ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து 3rd chapter 2 marks ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணிடலாம். ஏன் சார் 2 marks சொல்கிறீங்க? கைஸ் ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட்டிங் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்கள் 1 mark 2 mark எவ்வளோ எஃபெக்டிவாக எழுதுறீங்களோ உங்கள் டோட்டல் மார்க்ஸு அங்கே தான் இருக்குது. when you are going to impress your character with 1 mark 2 mark perfectly இந்த 20 marksம் அதுக்கப்புறம் அங்கே 14 marks 2 marksல இந்த 34 marks 34க்கு 34 எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 marks 5 marks அந்த அளவுக்கு உன்னிப்பாக பார்க்க மாட்டாங்க. they will not see very deeply. ஸோ நம்ம 9 to 10 ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து 3rd chapter 2 marks படிக்கலாம். எப்படி படிக்கலாம்? புக் பேக்கு நீட்டாக எல்லா கொஸ்டின்ஸும் படிக்கலாம். எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகலான்னா கைஸ் இந்த 2 marks எழுத சொல்ல நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா சும்மா ஏதோ படித்தோம் அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப டீப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாத டெக்னிக்கல் வேர்டிங்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக அதுலேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாத அப்படி ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ இட் ஷுட் பி லைக் இட் ஷுட் ஹாவ் அ எஃபெக்ட் லைக் டெக்ஸ்ட் புக்கில் என்ன ஒரு டெஃபினேஷன் இருக்கோ இட் ஷுட் பி லைக் காப்பி பேஸ்ட். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா பயாட் பண்ண சொல்ல அந்த எஃபெக்ட் இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 2 marksக்கு 2 marks கிடைக்கும். ஸோ 9 to 10 யூ கேன் கோ த்ரூ யுவர் ஃபஸ்ட் சாப்டர் to 3rd chapter 2 marks. அப்படியே வந்தீங்கன்னா 10:30லேருந்து 12:30க்கு 4th chapterலேருந்து 6th chapter 2 marks படிக்கலாம். 12:30லேருந்து 1:30 7th chapter to 9th chapter 2 marks படிக்கலாம். அதே மாதிரி 2 o'clockலேருந்து 3 o'clock 10th chapterலேருந்து 12th chapter 2 marks ப்ரிப்பேர் ஆகலாம். இப்போ நம்ம 3 o'clock 8th 3 o'clock what we are going to complete is
2 மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடும். அப்போது இந்த பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸாம் 7th முடியுது காமர்ஸு, நம்ம 8th மறுநாள் ஈவினிங்கே நம்ம 2 மார்க்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்போது நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எங்கே இருக்கும்? ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ டு 3 மார்க்ஸ் now. கைஸ், இப்போது இதில் என்ன நீங்கள் நல்லா கவனிக்கணும்னா, கண்டினியூஸாக படிக்கவே கூடாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே 6 to 8 அப்படி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9. ஸோ ஃபார் எவ்ரி 3 chapters யூ ஆர் கோயிங் டு டேக் 1 hour ஆஃப் பிரேக். ஏன்னா பிரேக் கண்டிப்பாக தேவை கைஸ். கண்டினியூஸாக யூ கான் ஸ்டடி இல்லை. ஸோ ஒரு சாப்டரும் படிக்க சொல்ல, 3 chapters படிக்க சொல்ல, யூ ஷுட் டேக் அ பிரேக். பிரேக்னா என்னென்னா, யூ கேன் ஜஸ்ட் ட்ரிங்க் அ வாட்டர், a glass of water, keep a bottle aside while you study, drink water, plenty of water, then take a break and you study. That will make your subject very easy. Okay, now after you completing 2 marks, what now you can do is, you can 4 o'clock in the 6 o'clock varaikum next 3 marks oda revision polam. First chapter இருந்து third chapter. கைஸ், நம்ம என்னென்னா இவ்வளோ தூரம் 2 மார்க்ஸே முடிச்சிட்டோமே, 3 மார்க்ஸ்லாம் சும்மா அந்த ஹெட்டிங்ஸ்லாம் பார்க்கலாம். எஸ், நம்மளுக்கு 3 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் சார் நான் ஃபுல்லாக பேப்பர் எழுதுனா தருவீங்களா மார்க்ஸு? கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு மெயின் ஹெட்டிங்ஸும் உங்களோட மெயின் டாபிக்ஸும், ஒரு சேஃபாக எக்ஸாம்பிள், இப்போ லா ஆஃப் டிமாண்ட் கேட்குறாங்கன்னா அந்த ஒரு டயக்ராமோ ப்ளஸ் அதோட ஷெட்யூலும் எழுதிட்டிங்கன்னா யூ வில் நாட் கெட் மார்க்ஸ். லா ஆஃப் டிமாண்ட்னா என்ன, டிமாண்ட்னா என்ன, ஸோ இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப், இது மாதிரிலாம் எழுதிட்டு யூ ஹாவ் டு கிவ் ப்ராப்பர் டெஃபினேஷன் கைஸ். ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கெட்சாக இருக்கணும். ஒரு 3 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும், இட் ஷுட் பி வெரி நீட்லி பிளான்ட். ஸோ 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ட்ரை டு கேப்சர் எந்த அளவுக்கு டெக்னிக்கல் வேர்டிங்ஸ்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் மிஸ்ஸே பண்ணாதீங்க. மெயின் ஹெட்டிங்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் 3 மார்க்ஸ். 4 to 6 3 chapters படிச்சிட்டிங்கன்னா, ஸோ யூ ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் 25% ஆஃப் யோர் 3 மார்க்ஸ். அப்புறம் 1 hour பிரேக் எடுத்துகிட்டு 7 to 9 4th to 6 chapter 3 மார்க்ஸ் படிக்கலாம். கைஸ், அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம்னா 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் 6 chapters. நம்ம பாதிக்கு பாதி 8th கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ நம்ம 8th டே எண்டில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னா 1 மார்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 2 மார்க்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 3 மார்க்ஸ் 6 chapters பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் 50% கம்ப்ளீட்டிங் த என்டையர் சிலபஸ். கம்ப்ளீட் டெக்ஸ்ட் புக்கு நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் குட் இல்லை? கண்டிப்பாக. ஸோ ரிவிஷன் என்ன பண்ணலாம், 9 o'clock வரைக்கும் முடிச்சோன்னே ரிவிஷன் அன்றைக்கி 9:30 to 11 வரைக்கும் இன்றைக்கி என்னெல்லாம் படித்தோம் அதெல்லாம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டோன்னா ரிவிஷன் கைஸ், நீ எவ்வளோ தான் படித்தாலும் அல்டிமேட்லி யூ வில் வென் வென் யூ டூ மோர் ரிவிஷன். நம்ம எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறோமோ அங்கே தான் நம்மளோட ஸ்ட்ரென்த், அந்த சப்ஜெக்டோட ஸ்ட்ரென்த்தும் அந்த சப்ஜெக்டோட ஒரு காம்பிடென்ஸும் அங்கே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கேயும் என்ன சொல்ல வரேன்னா, ஃபார் எவ்ரி 3 chapters or 4 chapters, it all depends on you guys. ஒருத்தருக்கு ஒரு சாப்டர் போச்சுட்டு 5 minutes பிரேக் எடுத்துருக்கான்னு சொன்னால் வெல் அண்ட் குட். ஸோ எல்லாம் ஒரு சாப்டர் படிக்க சொல்ல கைஸ், ப்ளீஸ் டேக் பிரேக். ஓகே கைஸ், கம்மிங் டு 9th March. ஸோ 9th என்ன பண்ணலான்னா, நம்ம ப்ரீவியஸ் டே 8th 3 மார்க்ஸ் 6 chapter வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணலான்னா அன்றைக்கி 7thலேருந்து 12 chapter வரைக்கும் ஷெட்யூல் பிரகாரம் 3 மார்க்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ நம்ம 11 o'clock 3 மார்க்ஸ் ஃபுல்லாகவே 12 chaptersோடு கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ நவ் வி ஆர் கோயிங் டு 5 மார்க்ஸ். கைஸ், 5 மார்க்ஸ் ஐ எம் கிவிங் எனஃப் டைம். 8th 11 AM அன்றைக்கி ஃபுல்லாகவே யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ் நான் எப்படி சார் படிக்கிட்டோன்னா கைஸ், இட் ஆல் டிபெண்ட்ஸ். ஒன்ஸ் அகேன் ஐம் சேயிங், ஸோ 5 மார்க்ஸ்ன்றது 12 chaptersல உங்களுக்கு என்ன சாப்டர் ரொம்ப பிடிக்கும் அதை ஃபஸ்ட்டு எடுத்துங்க. ஏன்னா நம்மளுக்கு எப்போவுமே ஈஸிலேருந்து தான் டஃபுக்கு போவோம்ல. ஸோ நம்மளுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ எல்லாமே எடுத்துங்க. இது பற்றி இந்த 5 மார்க்ஸ் எப்படி அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு ஸ்கோர் I marks in economics. அது ரெஃபர் பண்ணுங்கள். 5 மார்க்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், எந்த மீன்ஸ் how to go forward in choosing the chapters. எந்த சாப்டர் நம்ம மைக்ரோ எடுக்கலாமா, மேக்ரோ எடுக்கலாமா, மைக்ரோ எடுத்தால் நம்ம மேக்ஸிமம் மார்க்ஸ் வருமா, மேக்ரோ எடுத்தால் வருமா. ஸோ அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்க கைஸ். ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணுங்கள். 5 மார்க்ஸ் உங்களோட ஸ்டைலில் போங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஃபஸ்ட்டு போங்க. அதுக்கப்புறம் ஒரு டஃப் சாப்டர், ஒரு ஈஸி சாப்டர், ஒரு டஃப் சாப்டர், அது மாதிரி போனீங்கன்னா யூ வில் கம்ப்ளீட். ஸோ 10th நெக்ஸ்ட் டேவும் என்ன பண்ணுங்கள், ஆஃப் அ டே 5 மார்க்ஸ்க்கே ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ 10th afternoon கைஸ், ஹியர் இஸ் த சீக்ரெட்.
எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டீங்க, ரிவிஷன் பண்ணலைன்னா கண்டிப்பாக எழுத மாட்டீங்க. ஸோ 10th half a day, 10th 11 o'clock or 12 o'clock அப்பத்துலேருந்து till tomorrow morning, I mean 11th your exam day, அது வரைக்குமே நீங்கள் 1 mark 2 mark 3 mark 5 mark கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷன் பண்ணால் ஒண்டி தான் உங்களுக்கு யூ வில் கெட் மேக்ஸிமம் மார்க்ஸ். கைஸ் 11th த பேட்டில் டே யாருக்குன்னா ப்ரிப்பேர் ஆகாதவங்களுக்கு. ஸோ ஃபார் people who are prepare ஆயிட்டவங்களுக்கு it's happiest day, guys. My simple request is எக்ஸைட்டே ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்க சொல்ல ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும். அதை வச்சு நம்ம வி ஷுட் நாட் ஃபால்ல, நம்ம கீழே போயிடக்கூடாதுல, நம்மளே ஏமாத்துறாங்க. ஸோ நம்ம நிதானமாக கூலாக ஒரு கூல் மோடுக்கு போயிட்டு எக்ஸைட் ஆகாத, பதற்றம் இல்லாத, if you attend, definitely guys, economics should be a cakewalk exam. Definitely you are going to win. Definitely you are going to get above 85 86. உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.